மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம்னு எடுத்தீங்கன்னா 10ஆம் இடத்த மட்டும் எடுப்பாங்க. அது தொழில். உத்தியோகம்னா 6ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது கையிருப்பு காசு. இந்த 2, 6 10 இல்லாமல் ஒரு பொருளாதாரம் என்பது மேஷ லக்னத்துக்கு வராது. இவர்கள் ஜெயிக்கக்கூடிய திசா புத்திகள் எடுத்தீங்கன்னா, சுக்கிரன், புதன், சனி திசை. இல்லன்னா இந்த சாரத்துல நின்னு கிரகம் நிக்கும்போது தான் ஜெயிப்பாங்க. அப்ப தொழில் எதுல அமையும்னா, இந்த 3 தொழில்ல தான் ஒண்ணு அமையும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் அப்படிங்கிறத வந்து நீங்க டிஃபைன் பண்ணும்போது ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா சனி என்ன மாரி சூழ்நிலையில இருக்காரு, புதன் என்ன மாரி சூழ்நிலை, சுக்கிரன் என்ன மாரி சூழ்நிலை பார்த்தா தான் எங்க தொழில சொல்ல முடியும். பட் நம்ம இந்த 3 தொழில நம்ம ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சுக்கிரனுடைய தொழில்கள் எல்லாம் எடுத்தீங்கன்னா, சுக்கிரன்னாலே இன்னைக்கு வந்து என்ன சொல்லலாம், அழகு சாதன பொருட்கள், ஸ்பா, இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து யூடியூபு, அதுக்கப்புறம் சினிமால போயி அங்க போய் நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கிறதுலேருந்து, ஒரு அழகான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு என்னென்னலாம் இருக்கோ அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த சுக்கிரனுக்குள்ள அடக்கம். ஐஸ்கிரீம் கூட சுக்கிரன் தான். நான் ஐஸ்கிரீம் பார்லர் வச்சிருக்கேன்னா, சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல சனி கூட சேர்ந்தனா ஐஸ்கிரீம் பார்லர் வரைக்கும் வைப்பாங்க. இந்த சுக்கிரன் வந்து பட்டு புடவை, அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வாங்குற சாமான்கள் இருக்கு இல்லையா, லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்லும். அது எந்த பாவத்தில் இருக்கிறோ அத தொட்டு. அப்ப இவங்களோட தொழில் இதுக்குள்ள தான் அமையும். இப்ப யூடியூப் பண்றீங்கன்னா, இப்ப மேஷ லக்னத்துக்காரர் யூடியூப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சுக்கிரன் வந்து 7ஆம் பாவம், 3ஆம் பாவம், 11ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் வரவே வராது. இதே வந்து புதன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிட்டிங் லைன் சொல்லும். பேனா, பென்சில் வைக்கக்கூடிய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சொல்லும். ஸ்விக்கி, இந்த ஜொமேட்டோ இந்த மாரி ஓட்டுறாங்கல்ல, வண்டி ஓட்டுறவங்கள சொல்லும். சர்வீஸ், ஃபுட் சர்வீஸ் பண்ணுவேன். அதேபோல இந்த ஃபுட் ஐட்டம் பண்றவங்கள வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சொல்லும். அதேபோல வந்து இந்த மைன்ஸ்ல ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த சனி, செவ்வாய் தொடர்பு இருக்கிறவங்க. அப்ப நீங்க அந்த கிரகங்கள் எது உங்க வலிமையா இருக்கு, டிகிரி வைஸ் எது லோ டிகிரில இருக்கோ, அந்த தொழில்ல தான் முதல்ல உங்களுக்கு ஈடுபாடு வரும். ஸோ அதான் சொல்லல. இந்த தொழில்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாவத்த வச்சு தான் எடுக்க முடியும். ஆனால் மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன், புதன், சனி சார்ந்த தொழில்கள் தான் லைஃப்ல அமையும். அது மாறாது.